பாட்டுல நல்லா இல்ல ஒரு வேஸ்ட் படம். எதுவுமே இல்லையா அந்த கதை பெருசா ஒண்ணுமே இல்லையா அதுல. அவங்களுக்காக அவங்க ஏதோ ஓகே, மற்றபடி வேற எதுவுமே இல்லை படத்துல. ஹீரோ வந்து கொஞ்சம் நடிப்பு கத்துக்கு நடிக்கலாம். ஹீரோயின் ஏதோ ஓகே பரவாயில்ல. அது பேயே இல்ல இதுல. பேய் எங்க பேய் அதெல்லாம் எதுவுமே இல்ல இதுல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வேஸ்ட் படம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் யாரும். சரிங்களா? இல்ல வேஸ்ட். சவுண்ட் தான் கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் காமெடியில சுத்தமா கிடையாது. மொட்டை ராஜேந்திரா இருக்கிறாங்க, கூல் சுரேஷ் இருக்கிறாங்க, அப்ப கூட காமெடி ஒர்க் அவுட் ஆகல. எதுவும் பெருசா இல்ல. ரெண்டு ஹாஃப்மே நல்லா இல்ல. அதுல ஒரு நார்மல் ஒரு பேய் இருக்குது, அவ்வளவுதான். கதையெல்லாம் எதிர்பார்த்து பாக்குற படம் அது கிடையாது. அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. 2 மணி நேரமா அப்ப தலைவலி தான். வேஸ்ட் தான். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல ப்ரோ, எதுக்கு எடுத்திருக்காங்கன்னே தெரியல. பேருக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை. படம் சும்மா எடுக்கணுமே, ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு அப்படின்றதுக்காக சும்மா எடுத்து வச்சிருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ், காமெடி ஆக்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. காமெடின்னு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட்டே ஆகலை காமெடியே. ரஜினி பேருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஹீரோ பேர் ரஜினின்றதுக்காக அவங்க ஒரு கேங்கு சேர்றதுனால ரஜினி கேங்குன்னு வச்சு. ஆனா பேய்க்கு ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க பாருங்க கிளைமேக்ஸ்ல. சப்பா பொறுக்க முடியல. இப்படி ஒரு பேய் படம் என்ன பார்த்தோன்ற மாதிரி. பேய் படம் காமெடி படமும் இல்ல. அது காமெடி வந்து செட் ஆகல. ஃபேமிலியும் பார்க்க முடியாது. ஒரு காமெடி சொல்ல வந்தாங்கன்னா நேச்சுரலா இல்ல. அது செட் ஆக மாட்டேங்குது காமெடியாவே. அது நேச்சுரலா காமெடின்றது டைரக்டா வரணும். அது காமெடி கரெக்டா வராம இருக்கிறதுனால அது படம் எடுக்கல. நல்லா இல்ல. இருக்காங்க ஒரு சில இடத்துல வருதே தவிர அது வந்து திணிச்ச மாதிரி இருந்துச்சு காமெடி. இந்த இடத்துல சிரிப்பை ஏற்படுத்துற மாதிரி இல்ல ப்ரோ. இருந்து காமெடி வரல. ரெண்டுமே ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவுதான். பிடிச்ச சீன்னா அந்த இன்டர்வல் சீன் ஒண்ணு. அந்த மியூசிக்காக நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக்ல அந்த பேய் இப்படி வர்ற மாதிரி ஒரு காத்து கீத்துல அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அந்த மியூசிக் அது நல்லா இருந்துச்சு. முனிஷ்காந்த் அவர் அப்பப்போ கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தாரு. மொட்டை வந்ததுக்கப்புறம், மொட்டை ராஜேந்திரன் அண்ணன் வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தாரு. தனியாவே தெரியல யாருமே. ஹீரோவா ஆமா, அவரு புதுசா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பெட்டரா பண்ணிருக்கலாம். கதையாவே இல்ல ப்ரோ ஒண்ணுமே. சும்மா எடுக்கணுமே எடுத்துட்டாங்க படத்தை. ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. 2 சீன் பாட்டு வச்சிருந்தாங்க. எதுக்கு பாட்டு வந்துச்சுன்னே தெரியல. ஹீரோயின் வச்சிருக்காங்களேன்றக்காக பாட்டு வச்சாங்களா, இல்ல பாட்டு வச்சிருக்கமேன்னு ஹீரோயினை கூட்டு வந்தாங்களானே தெரியல. பாட்டுல இல்ல ப்ரோ, அது தேவையில்ல பாட்டு. எனக்கு தெரிஞ்சு 2 பாட்டுமே தேவையில்ல. 2 பாட்டுமே தேவையில்ல. இன்னும் ஜிவி பிரகாஷ் வேற பாட்டு பாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வேற. பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த தேவையான இடத்துல மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. எடிட்டிங்லேயுமே இந்த மியூசிக் போடுறதுக்கு தகுந்த மாதிரி எடிட்டிங் கரெக்டாக அமையலை. சம்மந்தமே இல்லாமல் 2-3 கட்டு வந்து அந்த மியூசிக் இதுக்கும் இல்லாமல் வந்துட்டு இருந்துச்சு. 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாமா? வேணாம். ஆவரேஜா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். காமெடி பட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு ஆவரேஜ்ன்றீங்க? கூல் சுரேஷ், மொட்டை ராஜேந்திரன் தான் இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்குள்ள கோர் அந்த இது செட் ஆகல. இன்னும் கொஞ்சம் செட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. படத்துல என்னதான் சொல்ல வராங்க? ஃபேக் பேயை வந்து இது பண்ணியிருக்காங்க. பேய் வந்து எப்படி ஏமாத்திருக்கு, பேயை நம்பி ஏமாந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் தான் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நார்மலாக தான் இருந்துச்சு, ரொம்ப இல்லை. செகண்ட் ஹாஃப் ஓகே, பார்க்குற அளவுக்கு இருந்தது. சில பேர்லாம் படத்துல கதையே இல்லை, காமெடி இல்லை. காமெடியே சுத்தமா இல்லை. கதையே இல்லைனாலும் இப்போ காமெடி வச்சிருந்தா கூட ஓடி இருக்கும். அதனால காமெடி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பேய் வர சீன் கூட எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலன்றாங்க. ஆமா, பேய் அதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லாவே காட்டல. பிஜிஎம்ல ஓகே தான், எப்போதும் இருக்கும். அந்த இதுல பேய் படுத்துற விஷயம் ஆனா ஒண்ணுனா இருக்கா இல்ல. ஃபேக் பேயை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து துரத்துற மாதிரி தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. கிளைமேக்ஸ் ஓகே, எப்போதும் இப்போ ஆஸ் யூஷுவல் எல்லா இதுலயும் இருக்க ட்ராமால இருக்க மாதிரி தான் இருந்துச்சு.
ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், கிட்ஸுக்கு பிடிக்கும். மற்றபடி இப்போ நார்மலாக ஓவரால் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஓகே பார்க்குவாங்க, மற்ற யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகே எப்படிண்ணா இருக்கு படம்? படம் நல்லா இருக்குமா, பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம், படம் பார்க்கலாம். படத்துல வந்து ரஜினி கேங்ஸ்டர்னு வச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் இருக்கு? அதுதான் எனக்கு தெரியல. ரஜினி கேங்ஸ்டர்னு வச்சுருக்காங்க, அது எதனால் வச்சாங்கன்றது தெரியல. மற்றபடி நம்மளுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த இவான் ஷுவான் சொல்லி அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ராஜேந்திரன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, போர் அடிக்காமல் போகுது, பார்க்கலாம், படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பெட்டரா? எனக்கு செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவில் தான் வந்தேன். செகண்ட் ஹாஃப் ஓகே, கலகலன்னு அப்படியே போயிடுச்சு, நம்மளுக்கு தெரியல, நல்லா இருக்கு, பார்க்கலாம். படத்துல காமெடி எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா கூல் சுரேஷ் நல்லா இருக்காங்க. அதுதான் ஓகே, காமெடி அதுதான் சொல்றேன். செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்கு. காமெடி அப்படியே கலகலன்னு போகுது, உட்காந்து பார்க்கலாம், நம்மளுக்கு போர் அடிக்கல எங்கேயும். ஓகே. பேய் படம் சொல்றாங்க, ஆனா பேயே இல்லைன்றாங்க படத்துல. ஆமாம், அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க பேய்ன்ற மாதிரி. ஒன்றும் காமெடி இதுக்காக ஏதோ பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பேய் மாதிரி தெரியல, ஒரு காமெடி படம் மாதிரி தான் போகுது. படத்துல என்னதான் சொல்ல வராங்க அதுதான் தெரியலங்க, என்ன சொல்ல வராங்கன்றது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அதில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, காமெடியாக ஓகே, அவ்வளோதான், அது மட்டும்தான். என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் ஓரியன்ட் படம். நல்லா இருக்கு, எல்லாரும் ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலா டான்ஸ் நல்லா எஃபர்ட்டா பண்ணிருக்காங்க, பிளஸ் ஆக்டுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பரா பண்ணிருக்காங்க, ஹீரோயின்மே நல்லா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதையை அப்படியே ஒரு மாதிரி கோத்ரோ பண்றாங்க, ஒரு அதான் காமிக்கல் பே ஸ்டோரி மாதிரி, கோ ஸ்டோரி மாதிரி. செகண்ட் ஹாஃப்ல வந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா மொட்டராஜேந்தர் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ. ஆக்சுவலா அது காமெடியா எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது, எல்லாரோட ஓவரால் ஆக்டும் சேர்ந்து தான் ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குங்க. அதான் வழக்கமான பேய் படங்கள்ல வர மாதிரி தான், பேய் ஓட்டுற மாதிரி ஃபேக்டர் தான். பட் ஆனால் இதுல ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு. எப்போ பார்த்தாலும் பேய்க்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட் பேய்க்கு அந்த பேய்க்கான ஆசையை வந்து தீர்த்து வச்சுட்டு படம் முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இது பேயே ஒரு மாதிரி ட்விஸ்டான பேய் தான், பாருங்க, எல்லாருமே பார்க்கலாம். பேய் படம்னாலே ஒரு பிஜிஎம், ஒரு விஎஃப்எக்ஸ், அந்த ஸ்கிரீன் எல்லாம் இருக்கும். நல்லா இருக்குங்க. இது விஎஃப்எக்ஸ் அவ்வளவா தேவைப்படல, ஆனா தேவையான இடத்துல மட்டும் கரெக்டா பண்ணிருக்காங்க. பிளஸ் பிஜிஎம் ஸ்கோருமே ஒன்னா நல்லா இருக்கு, கட்டுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே, ரஜினி கேங் தானே, ஓகே, பார்க்கலாம், ஓரளவு பார்க்கலாம், ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். ஹீரோக்கு ஓகே தான் எல்லாமே ஓகே தான், ரொம்ப ஆகாவும்லாம் கிடையாது, ஓகே, பார்க்கலாம். அவர் வந்ததுலேருந்து கொஞ்சம் கலகலன்னு போச்சு, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எங்கிட்ட ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, ஆனால் ஒரு இடத்துல எல்லாம் கூட்டியிருப்பாங்க, அதனால தான் ரஜினி கேங். அவன் பேர், ஹீரோ பேர் ரஜினி. ஓகே தான் படம், ஓரளவு. அவர் ஆர்டர் பண்ணாலும் பிஜிஎம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை பிஜிஎம் சொல்கிற அளவு கிடையாது, படம் ஓகே, பார்க்கலாம். பேயில பயமாலாம் இருக்காது படம், இந்த திருக்கு துட்டு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்னதான் சொல்ல வராங்க எனக்கு தெரியல ப்ரோ. படம் ஓகே ப்ரோ, கலகலன்னு இருந்துச்சு, அம்பிட்டுதான். ஓகே, சூப்பர்ண்ணா. என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, என்ன போர் அடிக்குது? ரொம்ப போர் அடிக்குதுண்ணா. கூல் சீரியஸ் வர சீன்லாம் அது பரவாயில்லண்ணா, அந்த காமெடியேட்டர் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப பயமாவும் இல்லை, காமெடியாவும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருந்துச்சுண்ணா. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு படம் இல்லை, ஒன் டைம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா தானே இருக்கு, கூல் சீரியஸ் ஆக்டிங் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா தானே இருந்தது, எனக்கு தெரியல. ஹீரோலாம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருந்தது, நல்லா தான் இருந்தது மூவி. ரொம்ப போரா இருக்குன்றாங்க, அதனால ஆவரேஜா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு, காமெடியா. என்னதான் சொல்ல வராங்க? பரவாயில்ல, நான் பார்க்கலாம் ஒரு டைம், நல்லா இருக்கு. காமெடி அந்த அளவுக்கு வருது இல்லைண்ணா, நம்ம மொட்டை கஜினி அந்த மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. அவர் என்ட்ரி பண்ண நல்லா இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும். அவர் கடைசி காமெடி தான் நல்லா இருக்கு. அவரோட செகண்ட் ஹாஃப் படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப நார்மலா தானே இருக்கு. அதான் நான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா போகுது, அவ்வளவுதான்.
படத்துல இந்த ஒரு ஃபுல்லா முக்கியா இருக்கிறது எப்படி இருக்கு? அதான் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா காமெடியா மொட்டை கஜினி வந்து நல்லா பண்ணியிருந்தாரு.